உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி. ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் அமைப்பது தொடர்பாக ஆலோசனை என தகவல். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை அடுத்து கடந்த 6ஆம் தேதி இரவு புதிய அமைச்சரவை பதவியேற்பு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அஞ்சலி. அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்னதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மரியாதை. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து ஜெயலலிதாவுக்கு மரியாதை செலுத்திய அமைச்சர்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் 5வது நாளாக இன்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வரும் மக்களுக்கு அன்னதானம், சிறப்பு மருத்துவ முகாம்களுக்கும் ஏற்பாடு. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஜெயலலிதாவின் சமாதியில் பூக்கள் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மொட்டை அடித்தும் அஞ்சலி. அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுவர். அதிமுக முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளருமான பொன்னையன் பேட்டி. பொதுக்குழு, செயற்குழு, தலைமை கழக நிர்வாகிகள் என முறையான கட்டமைப்புடன் கட்சி இயங்கி வருவதாக பொன்னையன் விளக்கம். ஜெயலலிதா, எம்ஜிஆரின் ஆன்மா யாரை நினைக்கிறதோ அவரே கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் பேச்சு. ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சந்தித்து ஆலோசிப்பதில் தவறு இல்லை. சசிகலா கட்சியில் முக்கியமானவர் எனவும் பொன்னையன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. மக்கள் நலனை முன்வைத்தே மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அதிமுக அரசு முடிவெடுப்பதாக பொன்னையன் தகவல். சென்னையில் வரும் 20ஆம் தேதி திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்பழகன் தகவல். திமுகவின் ஆக்கப் பணிகள் குறித்து பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தகவல். மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த தமிழக அரசு முடிவு. முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. பறக்கும் சாலை திட்டத்தை விரைந்து போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றவும் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. திட்டம் நிறைவேறினால் சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் தொழில் வளர்ச்சிக்கு வாய்ப்பு என்றும் ஸ்டாலின் கருத்து. மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரிப்பு. கோபாலபுரம் இல்லத்தில் மு.க.ஸ்டாலினும் மு.க.அழகிரியும் தனித்தனியே சந்தித்ததாக தகவல். கருணாநிதியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை. தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தவும் வேண்டுகோள். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தவும் வைகோ வலியுறுத்தல். விவசாயிகள் தற்கொலைக்கு தமிழக அரசு தீர்வு காண வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வேண்டுகோள். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்கவும் கோரிக்கை. தமிழகத்தில் தஞ்சை, நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தற்கொலை செய்த 25 விவசாயிகளின் பட்டியல் வெளியீடு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் முத்தரசன் வலியுறுத்தல். நீட் தேர்வை மாணவர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே எழுதலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படுவதால் தேர்வில் தேர்ச்சி அடைவது மிக கடினம் என மருத்துவர் ரெக்ஸ் சர்குணம் கருத்து. கேள்விகளை மாணவர்கள் புரிந்து கொள்ள மட்டுமே புதிய அறிவிப்பு உதவும் எனவும் ரெக்ஸ் சர்குணம் பேச்சு. மதுரை அருகே குடும்ப தகராறில் குடிபோதையில் மனைவியை கட்டையால் அடித்து கொன்ற கணவன். மனைவியை கொன்றதாக கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் ஆறுமுகம் என்பவர் சரண். கடந்த சில மாதங்களுக்கு முன் தனது மகளின் கையை வெட்டிய வழக்கில் சிறை சென்றவர் ஆறுமுகம். தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என நாமக்கல் மாவட்ட வீர விளையாட்டுக் குழு அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்காக காளைகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் தற்போதே தொடங்கிவிட்டதாகவும் தகவல். ஜல்லிக்கட்டுக்கான தடையை உச்சநீதிமன்றம் உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். 500,000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பால் குன்னூரில் விவசாயிகள் கடும் பாதிப்பு. தேயிலை நாற்றுகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை. ஓரடி உயரத்துக்கு வளர்ந்து விற்கப்பட வேண்டிய நாற்றுகள் 5 முதல் 6 அடி வரை வளர்ந்துள்ளதாக விவசாயிகள் கவலை. சில்லறை தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாய கடன்களை ஓமலூர் பாரத ஸ்டேட் வங்கி மீண்டும் வசூலிப்பதாக புகார். சேலம் மாவட்டம் கதிர்செட்டிப்பட்டியைச் சேர்ந்த தங்கவேல் குற்றச்சாட்டு.
10 ஆண்டுகளாக எந்தவித தகவலும் இல்லாமல் தற்போது மீண்டும் கடனை கேட்பதாக விவசாயிகள் வேதனை. ரிசர்வ் வங்கியின் உத்தரவின் பேரில் வட்டி இல்லாமல் கடனை வசூலிப்பதாக வங்கி மேலாளர் தகவல். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஏழை பூ வியாபாரிக்கு உண்டான அபூர்வ தண்டுவட நரம்பு புற்றுநோய் கட்டி அகற்றம். அறுவை சிகிச்சை மூலம் கட்டியை அகற்றிய மணப்பாறை அரசு மருத்துவர்கள் சாதனை. கட்டி அகற்றப்பட்ட ரவி செல்வகுமார் தற்போது பூரண உடல்நலத்துடன் உள்ளதாக மருத்துவர்கள் தகவல். தமிழக எல்லைப் பகுதியில் கழிவுகளை கூட்டியதாக கடந்த 45 நாட்களாக சிறைபிடிக்கப்பட்டிருந்த லாரிகள். சிறைபிடிக்கப்பட்டிருந்த 23 கேரள லாரிகளில் 17 லாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டதாக தகவல். கோவை எட்டிமடை பகுதியில் கொட்டப்பட்ட 300 டன் கழிவுகளை அப்புறப்படுத்த கோவை நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் நீதிமன்றத்தை ஏமாற்றிய வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. போலி நீதிமன்ற உத்தரவை காட்டி தாம் ஏமாற்றப்பட்டதாக ஆனந்த்குமார் ஜவஹர் என்பவர் தாக்கல் செய்த மனு மீது ஆணை. தமிழகத்தில் பாறைகள், மலைகள் மற்றும் அரசு கட்டிடங்களில் வரையப்பட்ட 23,000 விளம்பரங்கள் அகற்றும். சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் பதில். பொது இடங்களில் வைக்கப்படும் விளம்பரங்களை அகற்றும் நீதிமன்ற உத்தரவை அரசு செயல்படுத்தவில்லை எனவும் மனு. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போதைப்பொருள் விற்பனை செய்த 2 கைது. கைதானவர்களிடமிருந்து 10 கிலோ கஞ்சா மற்றும் போதை காளான்கள் பறிமுதல். போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக கடந்த சில நாட்களில் 10 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. 3 இடங்களில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் 27 பவுன் நகை மற்றும் 45,000 ரூபாய் பணம் கொள்ளை. அரியலூர் செந்துறை பகுதியில் கொள்ளையர்கள் கைவரிசை. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை. பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்திய தொடர் கொள்ளை சம்பவம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையங்களும் அடிக்கடி மூடப்படுவதாக குற்றச்சாட்டு. புகார் அளிக்க முடியாமல் அலைக்கழிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. போதிய காவலர்களுடன் காவல் நிலையங்கள் செயல்பட நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. கும்பகோணம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம். ராகு பரிகார தலமாக விளங்கும் கோவில் விழாவில் மக்கள் வழிபாடு. விழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நாளை நடைபெறும் என அறிவிப்பு. தீவிரமடைகிறது வர்தா புயல். சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா அறிவிப்பு. நெல்லூருக்கு அருகே வர்தா புயல் மையம். ஆந்திராவில் நாளை மாலை முதல் கனமழை என்றும் தகவல். 12ஆம் தேதி சென்னையில் மழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். ரசிகர்கள் யாரும் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ரஜினிகாந்த் முடிவு. டிசம்பர் 12ஆம் தேதி கொண்டாட்டங்கள், நிகழ்ச்சிகளை ரத்து செய்யவும் ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் அறிவுறுத்தல். நடிகை அமலா பாலை அடுத்து கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற இருக்கும் நடிகை மீரா ஜாஸ்மின். மீரா ஜாஸ்மின் மீண்டும் நடிக்க வந்தது அவரது கணவர் அனில் ஜானுக்கு பிடிக்கவில்லை என மலையாள திரையுலகில் பேச்சு. அனில் ஜானுக்கும் மீரா ஜாஸ்மினுக்கும் இடையே மனக்கசப்பு உருவாகி இருப்பதாக தகவல். தெலுங்கு நடிகரும் நாகார்ஜுனாவின் மகனுமான அகில் நிச்சயதார்த்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரல். திருமண ஜோடியுடன் நடிகர்கள் நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா, சமந்தா உள்ளிட்டோர் உள்ள புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. நாக சைத்தன்யா, சமந்தா திருமணம் எப்போது என ரசிகர்கள் ஆர்வத்துடன் கேள்வி. இந்திய பேட்மிண்டன் வீரர் காஷ்யப் கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதிக்கு முன்னேற்றம். 3 சுற்றுகள் நீடித்த காலிறுதி போட்டியில் கொரிய வீரர் ஜியோனை 8க்கு 21, 21க்கு 8, 21க்கு 16 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய காஷ்யப் அரையிறுதியில் உலகின் 6ஆம் நிலை வீரர் சன் வாவுனுடன் காஷ்யப் மோதவிருப்பதாக தகவல். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. என்றும் புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழுடன்.